ஹாய்! அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமலை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நாம எத பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போறோம் அப்டின்னா, உங்களை பிரிந்து சென்ற நபர் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ அப்படி இருந்தா அவங்க எப்படி உங்கள தொடர்பு கொள்வாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போறோம். ஸோ பிரிந்து சென்ற நபர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்படிங்கிறது தான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போறோம். ஓகே தானே? ஸோ அதேபோல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லே உங்களுக்கு பிரிந்து சென்ற நபர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கிறதுக்கு யூனிவர்ஸ் சைட்லேருந்து என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்றதுலேருந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி என்ன விஷயம் அப்படிங்கிறத எப்பவும் போல் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஸோ இப்போ ஏஞ்சல் சைட்லேருந்து இந்த நபர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ இந்த நபர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா, இப்போ எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நபர்கள் கூட உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ பெரிய ப்ராப்ளமே வந்திருக்கு, இந்த நபர்கள் உங்ககிட்ட கதைக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன மனக்கசப்பு தான் வந்திருக்கு, இப்போதைக்கு நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற சின்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஓகேயா? கண்டிப்பாக இப்போ இருக்கிற விஷயத்தில் எல்லா மாற்றங்களும் நிகழும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்க இந்த மனக்கசப்பெல்லாம் சீக்கிரமாக தீரும். இப்போ இருக்க சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த நபர்கள் உங்ககிட்ட பேசாமல் போயிருக்காங்க அப்படின்னா கூட, இல்லை தொடர்பே இல்லாமல் ரொம்ப நாள் போயிட்டா அப்படின்னா கூட, கண்டிப்பாக மீண்டும் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ் அப்படிங்கிற கார்டு வந்திருக்கு. அதாவது கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ இந்த ரீடிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ கரண்ட்லி எந்த நபரை நினச்சிட்ருக்கீங்களோ, எந்த நபர் உங்களை தொடர்பு கொண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் இருக்கோ, அந்த நபர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் என்னால் எங்கள் கார்ட்ஸ் வழியாக பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இப்போ இந்த நபர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துலேருந்து என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்ற இடத்துலேருந்து கிளியர் பண்ணி என்னென்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே. ஸோ ஓகே, கார்ட்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு விஷயமா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் நபர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்களா? பிரிந்த நபர்கள் அப்படின்னா, இவங்க தொடர்பு கொள்றதுக்கு சரியான உத்வேகத்தில் இருந்தால் கூட, ஸோ இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த நபர்கள் இவங்கள கொஞ்சம் குழப்பி விட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த நபர்கள் சிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் இந்த நபர்களால் நீங்கள் நினைக்கிற வேகத்தில் கொஞ்சம் இப்போதைக்கு கதைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளானிங் அப்படின்னு இருக்க விஷயத்துலலாம் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஓகே. ஸோ அதே போல் இந்த நபர்கள் உங்ககிட்ட தொடர்பு கொள்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களை சுற்றி நிற்கிற நபர்களை தாண்டி கதைக்கணும் அப்படிங்கும்போது இது கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதே போல் மேபி இவங்க உங்களை இப்போ பிரிஞ்சிருக்கிறது ஒரு கர்மாவாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த விஷயம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கதைக்கணும் அப்படின்னு உத்வேகம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ
அதே போல் இவங்க கதைக்காம இருக்க இந்த சூழ்நிலையில கூட உங்கள நிறைய மிஸ் பண்ணி கொஞ்சம் கவலைப்படுறாங்க. ஓகே. ஆனா ஒரு சிலரோட நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது துரோகம் பண்ணிட்ட மாதிரியும், நீங்க ஏதாவது ஒரு விஷயம் மறைச்சிட்டீங்க அப்படின்னும், ஏதோ ஒரு விஷயத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனால கூட, இந்த உத்வேகம்ங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் பின்னடைவ சந்திக்குது. ஓகே. இது கதைக்கணும் அப்படின்னு இருக்க அந்த விஷயம், ஓகே. இது வந்து மத்த நபர்கள் கிட்ட போயிட்டு கேட்டு கைட் எடுத்துக்கும்போது, இல்ல இவங்களே இந்த விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது, இல்ல நான் இப்ப தொடர்பு கொண்டா இந்த விஷயம் வந்து சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த நபர்கள் கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆகிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இங்க கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ, இங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில நபர்கள் வந்து உங்கள முழுசா வந்து பேசாம விலகி போயிட்டாங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கும் உங்க நபருக்கும் நடுவுல ஒரு மோதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? அப்போ நீங்களும் இப்ப நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்க அந்த பெர்சனும் பிரியும்போது ஸோ தொடர்பே இல்லாம போகும்போது, கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டிங் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ இவங்க அந்த விஷயத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வரணும் அப்படிங்கிறதுனால கூட, இவங்க டக்குனு வந்து உங்ககிட்ட கதைக்கிறத வந்து டக்குனு கையில எடுக்காம கொஞ்சம் யோசிச்சுட்டு, இல்ல உங்களுக்குள்ள நடந்த அதே பிரச்சனைய திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கலாம். அதேபோல ஒரு சிலர் வந்து இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கொள்ள நான் ரெடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்ல உங்க நபர்கள் உங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஏதாவது நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, இவங்களுக்கு அந்த விஷயம் வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேயா? ஸோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் தெளிவுபடுத்த ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க கொஞ்சம் டைம் குடுத்தாலே போதும். இவங்க சில விஷயத்த அவங்களாவே தெளிவுபடுத்திட்டு கண்டிப்பா உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து யாராவது கைட் குடுத்துருப்பாங்க இவங்களுக்கு. உங்கள பத்தி தப்பான கைட் கூட குடுத்துருக்கலாம். ஸோ இத கேட்டுட்டு கூட இந்த நபர் வந்து ஓகே அப்படின்னு உங்க கூட இருக்க அந்த தொடர்ப வந்து கட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ ஏதோ ஒரு மாயையினால கூட இவங்க இந்த விஷயத்துல வந்து தவறான முடிவு எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கொஞ்சம் டைம் குடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சம், உங்க நபர்கள் வந்து திருப்பி உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துலயும் அதான் வந்திருக்கு. ஜஸ்டிஸ் அப்படின்னு வர விஷயம் தலைகீழா வந்திருக்கு. அப்படிங்கும்போது, உங்களுக்கான சரியான ஒரு பாவ மன்னிப்போ, இல்ல ஒரு மன்னிப்போ அவங்க சைட்லேருந்து கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கான கொஞ்சம் டைமிங் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ சில விஷயங்கள வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா சில விஷயத்துல வந்து இவங்களுக்கு தெளிவு வேணும் அப்படிங்கிறதுனால கூட, உங்களுக்கு தெரியாம இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதுல தெரிஞ்சு கொள்றதுல இவங்க ஆர்வம் காட்டுற மாதிரியும் இருந்துட்டுருக்கு. ஸோ, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு மோதல் வந்திருக்கு. சில விஷயத்துல வந்து தெளிவில்லாம தான் இந்த நபர்கள் வந்து வெளியாகினாங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஒருத்தவங்களோட கைடன்ஸ்னால தான் இவங்க வெளிய போனாங்க. இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கொள்ளாம, சரியான ஒரு தெளிவு இல்லாம அவங்களே தப்பா நினைச்சுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல, இவங்களுக்கு அந்த விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறதுல சரியான விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுலயும், இந்த சரியான விஷயம் என்ன? இதுக்குள்ள இருக்க மர்மம் என்ன? அப்படிங்கிற விஷயத்துல கண்டுபிடிக்கிறதுலயும் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்ககிட்ட தொடர்பு இல்ல அப்படின்னா கூட, இவங்க இந்த விஷயத்துல என்ன விஷயம்லாம் நடந்திருக்கு? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்திருக்கு? ஏன் இப்படி விலகினோம்? அப்படிங்கிற விஷயத்த சரியான தீர்மானத்தோட உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ சரியான தீர்மானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இவங்க கொஞ்சம் டிலே பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்ப இந்த காட்சில என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இங்கேயும் அதே தான் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு நீங்க இப்ப ஒருத்தர நினைச்சு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம அ இருந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நபர்களுக்கு கூட இந்த விஷயத்துல வந்து நம்பிக்கையே இல்ல. ஏதோ நம்பிக்கை குறைபாடுனால இவங்க விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா, இங்க நம்மளால தெளிவா சொல்ல முடியும். கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து எது உண்மை, எது தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, இவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஏன்னா, இங்க ஒரு சிலரோட வேல்யூ வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கூட, யூனிவர்ஸ் இந்த இடத்துல வந்து இத பிரிச்சு வச்சிருக்கலாம். ஓகே. ஸோ, அதே எக்ஸாக்ட்லி நான் என்ன விஷயம் சொன்னேனோ, அதே தான் இந்த கார்ட்லயும் வந்திருக்கு. ஸோ உங்கள பத்தி சில விஷயங்கள் வந்து இவங்க புரிஞ்சுக்கொள்ளணும், தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல கொஞ்சம் உங்க நபர்கள் வந்து உங்கள விட்டு தள்ளி போயிருக்கலாம். ஸோ இந்த உறவு வந்து கண்டிப்பா லைஃப்ல உங்க கூட வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு விஷயம் வந்து லைஃப் லாங் நமக்கு வரணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த விஷயம் பொறுமையாவும், அமைதியாவும் கையில வந்து சேருது அப்படிங்கும்போது, அந்த விஷயம் வந்து லைஃப் லாங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால, இவங்களுக்கும் அதே மாரி எண்ணங்கள் வந்து இருக்கு. ஓகேயா? ஸோ உங்க கூட இருக்க உறவு வந்து லைஃப் லாங் எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறதுக்காக கூட, இந்த நபர்கள் கொஞ்சம் பொறுமைய வந்து கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே போல இந்த நபர்கள் தொடர்பு கொள்வார்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அவங்க வந்து தனியாலாம் இதுக்கப்புறம் நீங்க காதலிச்சுட்டு
இருக்கீங்க, காதலிச்சு பிரிஞ்சு போயிட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து அ இனிமே எடுக்கிற ஸ்டெப்பு வந்து இனிமே உங்கள தொடர்பு கொள்றாங்க அப்படின்னாலும், கண்டிப்பா இது ஒரு கமிட்மெண்ட் விஷயத்துக்காக ஒரு குடும்பம் சார்ந்து, அதாவது திருமணம், ஒரு நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு ஓய்வு தேவைப்பட்டிருக்கு. அதாவது உங்க கூட ஃபைட்டிங் எனர்ஜில இருந்து இருந்து ஃபைட் பண்ணி, ஒரு சில விஷயத்துல எது தெளிவில்லாம, கொஞ்சம் கோவப்பட்டு, மனசு கஷ்டப்பட்டு, ஸோ அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த இடைவெளி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தேவைப்பட்டிருக்கும். ஓகேயா? ஸோ இவங்களுக்கு இந்த இடைவெளியில அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் புரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் முட்டுக்கட்டையா இருக்கு அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், இந்த தடைப்பட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பும் நீங்க நினைக்கிற நபரோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே போல் இந்த விஷயம் வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சில நபர்கள் வந்து உங்கள சாய்ஸஸாக வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது, இந்த இடத்துல இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே தேவை இல்லை அப்படிங்கும்போது, ஈஸியாக அவங்க உங்களை வந்து அதே இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு சிலரோட எனர்ஜிஸ் வந்து இப்படி இருக்குது. ஓகேயா? ஸோ அதனால தான் அவங்க உடனே முடிவெடுக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இது நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ அதே போல் இந்த கார்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த நபர்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்பவே அதிகமாக இருந்தால் கூட, இந்த நபர்களுக்கு நீங்களே வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. இவங்களாம் வந்து பேசணும் அப்படிங்கிறத விட நீங்களா பேசணும். ஏன்னா இவங்க ஸ்டெப் எடுத்து எடுத்து கொஞ்சம் ஓய்வாக இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால கூட, இந்த இடத்துல நீங்களே வந்து கதைக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க பொறுமையாக இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் கூட இவங்களுக்கு தெரியுது. இவங்க பொறுமையாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நபர்களை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க அப்படிங்கிறது இந்த நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கூட இந்த நபர்கள் வந்து காத்துட்ருக்கலாம். நீங்க எப்போ தொடர்பு கொள்ளுவீங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த நபர்கள் வந்து என்னதான் உங்களோட தொடர்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் கூட, கண்டிப்பாக உங்களை பற்றின சில விஷயங்களை வந்து இவங்க வந்து தேடி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் இந்த நபர்கள் வந்து நம்மளை விட்டு தூரமாக போயிட்டாங்க, தொடர்பு இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன உண்மை விஷயம் அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து உங்களை நோட்டமிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே போல் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கூட ஒரு சிலரோட நபர்கள் வந்து நோட்டம் விட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கார்டில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது, இந்த நபர்கள் வந்து நீங்கள் இல்லாத தருணத்தில் ரொம்பவே கவலை அடைகிறாங்க அப்படிங்கும்போதும், இவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து தகர்க்கப்படுது அப்படிங்கிறதுனால கூட இவங்க மனவேதனை வந்து அடையலாம். ஆனால் இங்கே என்னதான் மனவேதனை அடைஞ்சால் கூட இவங்க வந்து காத்துட்ருக்காங்க. ஏன்னா ஒரு சில விஷயம் நீங்கள் கடைசியாக மோதிக்கொள்ளும்போது உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, இல்லை நீங்கள் சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கொண்டு இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சில விஷயத்த வந்து புரிஞ்சுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணணும். அவங்க சொல்கிற சில விஷயத்த வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறதுனால கூட, இந்த இடத்துல கவலையான தருணமாகவே இருந்தால் கூட, இவங்க வந்து ரொம்ப பொறுமையாக இதை டீல் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இவங்க நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால இங்க வந்து ஒரு சிலரோட நபர்கள் வந்து புது தொடக்கம் வேணும் அப்படின்னு நினச்சா கூட, இல்லை இந்த நபரோட பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னா கூட, இந்த இடத்துல கொஞ்சம் தாமதப்படுத்துகிறாங்க. ஸோ அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து இருக்கலாம். ஓகே. ஒருத்தர் ஒருத்தர் வந்து அடிக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நபரோட என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது. இந்த நபர்கள் பக்கத்தில் இருக்கும்போது தான் நான் கொஞ்சம் நல்லா உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிணைப்பு வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால இந்த நபர்களால் முழுசாலாம் உங்களை விட்டுட்டு வெளியேற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே கார்ட்ஸ் வழியா பார்க்குறேன். ஓகே. ஸோ ஆனா ஒரு சில நபர்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா உங்ககிட்ட தொடர்பு கொள்ளாத இந்த தருணத்தில அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து அடிக்ட் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இது வந்து உடல் ரீதியா இருக்கலாம், இல்லைன்னா மன ரீதியா கூட இருக்கலாம். ஸோ இந்த நபர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அடிக்ட் ஆகியிருக்கலாம். ஏன்னா நீங்க இல்லாத இந்த சோகத்த வந்து இன்னொரு ஏதாவது விஷயத்துல திணிச்சு அந்த விஷயத்த வந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கூட, இவங்க வந்து ஒரு சில விஷயத்துக்கு இன்னுமே அடிக்ட் ஆகியிருக்காங்க. அதனால கூட உங்க கூட இந்த தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து இங்க ஒரு சிலருக்கு வந்து பின்வாங்குது. ஓகே. ஸோ இவங்க இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் ஒரு நெகட்டிவ் ஒரு பிளாக் எனர்ஜி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ அதனால இதுல ஃபர்ஸ்ட்லயும் அதே நெகட்டிவ் எனர்ஜி ஒன்று வந்துச்சு. ஸோ இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ இங்க
ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் உங்களுக்கும் அந்த நபருக்குமான ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக், ஒரு டார்க் எனர்ஜி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால கூட இவங்க டக்குன்னு வந்து தொடர்பு கொள்ளாமல் இந்த இடத்துல வந்து பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கையாளுறாங்க. ஓகே. ஸோ அப்படியே இருந்தா கூட, இங்க கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து உங்கள வந்து தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ அது ஒரு கொண்டாட்டமான இடமா இருக்கலாம். ஒரு செலிப்ரேஷன் பண்ற இடமா இருக்கலாம். ஸோ எங்கேயாவது ஒரு ட்ராவலிங் மூமெண்ட்டா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில, இந்த நபர்கள நீங்க அந்த மாரி இடத்துல இந்த நபர்களோட நீங்க பார்த்து, திரும்பவும் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த 2 கார்ட்ஸ் வழியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, எனக்கு இங்க காட்சாலையா பார்க்கும்போது என்ன தெரியுது அப்டின்னா, கண்டிப்பா இந்த நபருக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளிய வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டினாலயோ, இல்ல ஒரு டார்க் எனர்ஜினாலயோ ஏற்படுத்த முடியாது அப்டிங்கிற மாரி தான் எனக்கு இங்க தெரியுது. அப்போ நீங்களும் உங்க ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்டிங்கிற பட்சத்தில, இது இன்னும் கொஞ்ச நாள் அப்டிங்கிற மாரி தான் இருக்கு. அப்ப இந்த கொஞ்ச நாள் கடந்ததுக்கப்புறம், கண்டிப்பா உங்களுக்கும் இந்த நபருக்கும் ஒரு கொண்டாட்டமான திரும்ப இந்த நட்பு நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ, அதேபோல இந்த நபர்கள் வந்து உங்கள தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பட் வந்து இவங்க உடனே தொடர்பு கொள்வாங்களா அப்படின்னு கேட்டா, என்னால ஓம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் அந்த டார்க் எனர்ஜிஸ் அப்படிலாம் இருக்கிறதுனால, இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து சடனா வந்து கதைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தீர்மானமா சொல்ல முடியாது. ஓகே. ஸோ மத்தபடி அவங்க வந்து கதைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம, இந்த இடத்துல வந்து உங்க நபர்களுக்கு வந்து சில விஷயத்துல வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும். ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியில ஸ்ட்ராங் ஆகினா தான், உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து லைஃப் லாங் எடுத்துட்டு போ முடியும் அப்படிங்கிறதுனால, இவங்களே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுனால கூட, இவங்க வந்து ஒரு தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்களாவே செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேயா? ஸோ கண்டிப்பா இவங்க சைட்ல பர்சனலி இருக்கிற விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு, கண்டிப்பா உங்ககிட்ட வந்து தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு சிலர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்ப நான் உங்களோட நீங்க கதைக்காம இருக்க, அதாவது உங்களோட கதைக்காம இருக்க அந்த நபர பத்தி நினைச்சுட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த நபர பத்தி நான் சொல்ல முன்னாடியே அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால, அவங்களோட எண்ணங்கள், செய்கைகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சும்மாவே தெரியறதுக்கான வாய்ப்பு இங்க ஒரு சிலரோட அம் கனெக்ஷன்ல வந்து இருக்கு. ஓகே. அது தெரியறதுக்கான ஒரு ஞானம் வந்து இருக்கு. அப்படி சொல்லலாம். ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த நபர் வந்து எது சரி, எது தப்பு அப்படிங்கிறத ஸோ இந்த நபர்கள் வந்து உங்கள தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ அதுதான் இருக்கு. ஆனா பட் வந்து இவங்க சில விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும், புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுனால கூட, உங்களுக்கும் அவங்களுக்கும் சடனா ஒரு தொடர்ப ஏற்படுத்தாம, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கூட, இது நல்லதுக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிரிவுல தான் உங்களுக்கு அவங்களையும், அவங்களுக்கு உங்களையும் பத்தி சில விஷயங்கள் தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது, உங்க நபர்கள் எப்போது உங்களை தொடர்பு கொள்வார்கள் அப்படின்னா, இப்போதைக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன டார்க் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து கிளியர் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க நபர்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு 100க்கு 98% இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதையும் போல இன்னமும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.